crab masala. வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஓகே, இது வந்து நண்டு பெரட்டல் 1 கிலோ நண்டு. நான் பார்த்தீங்கன்னா நண்டே கிடைக்கல, அதனால தான் என் சைஸில் நண்டு கிடைச்சிருக்கு. சின்னோடி நண்டு கிடைக்கல, ஸோ சின்ன நண்டை வாங்கி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை, பட்டை, பூ, கொஞ்சோண்டு கடுகு தாளிப்பு, பட்டை, பூ, கொஞ்சோண்டு கடுகு தாளிப்பு, ஒரு சுராய், கொஞ்சம் ஒரே ஒரு செட். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி வேணும் வெங்காயம் வெட்டிக்கலாம், இப்படி தான் வெட்டணும் இல்லை, எப்படி வேணும் வெட்டிக்கலாம். எல்லாம் பாருங்க எப்படி வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு ஊற்றுங்க, இஞ்சி பூண்டு கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. தக்காளி பழம் கொஞ்சம் போதும், அது எவ்வளோ என்ன 1 கிலோ நண்டு தானே. ஓகே, நண்டு போடுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, நல்லா வதங்கிடுச்சுங்களா, நல்லா வதக்கிடுங்க. நண்டு 1 கிலோ. நான் மஞ்சத்தூள் போட்டு கிண்டி வச்சுருக்கேன். நண்டில் வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டேன். ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனு, இந்த ஸ்பூன் 1 ஸ்பூனு இறைச்சிக்கறி தூள். நான் பாபாஸ் தான் பாய்க்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மீன் கறி தூள், இதில் 1 ஸ்பூனு. இது பார்த்தீங்கன்னா பட்டை மிளகாய் தூள், இதில் 1 ஸ்பூனு. இது பார்த்தீங்கன்னா மல்லி, இதில் 1 ஸ்பூனு மல்லி பாருங்க அரைச்சிது. இதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், இதில் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் தான் எடுத்துருக்கேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா என்ன பச்சையாக இருக்குன்னா, நான் ஊசி மிளகா அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு சின்ன போல். ஏன்னா நான் வீட்டுக்கு செய்கிறேன், நீங்கள் இது போடாதீங்க. இது வந்து வேணும்னா உரப்பு வேணால் ஊசி மிளகா ஊற்றலாம். இது நான் என் வீட்டுக்கு செய்கிறேன், உரப்பாக செய்கிறேன், பார்த்துக்குங்க. பிள்ளைங்களுக்கு போட்டுறாதீங்க. இது ஊசி மிளகா, இது எனக்காக செய்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும், கொஞ்சம் ஊற்று சார், கொஞ்சம் ஊற்றிக்குங்க. இன்னும் கொஞ்சம். ஓகே, ஏன்னா சின்ன நண்டுல தண்ணி குறவா ஊற்றுறேன். கொஞ்ச நேரத்துக்கு வெந்துடும். ஏன் வேவும்னா பாருங்க, கிண்டிட்டு என்ன பண்ணுவேன்னு பாருங்க. நல்லா கிண்டு சார், சுற்றி கிண்டு. அப்புறம் உப்பு போடணும். அது பாருங்க, உப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டுறாதீங்க. எப்பவுமே உப்பு வந்து நல்லா குறவாவே போடுங்க. இதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் நீங்கள் பத்தலைன்னா போட்டுங்க. ஓகே, நல்லா கிண்டிட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் மூடி போடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போடுங்க. அது ஏன்னா நண்டு வந்து உள்ள நல்லா வேகணும்னா நீங்க ரொம்ப நேரம் வைக்காதீங்க, ஒரு 5 நிமிஷம் மூடிடுங்க. ஏன்னா மிளகாத்தூள் அடி பிடிக்கும், அடுப்பை குறைச்சிக்கங்க. நண்டு உள்ள நல்லா வேகும். ஓகே, பாருங்க நண்டு வந்துச்சு. நான் மூடி எடுத்துட்டேன். கரம் மசாலா கொஞ்சமா, முந்திரி பருப்பு அதுவும் கொஞ்சமா. ஏன்னா முந்திரி பருப்பு வேலை பார்த்துக்குங்க, கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. பாருங்க, இது ஏன் ஊற்றுறோன்னா அந்த டேஸ்ட்டுக்கு தான். நீ ஊற்றுறதுனாலும் பரவாயில்ல, இதுதான். இது ஊற்றணுன்னு இல்லை, ஊற்றாமையும் செய்யலாம். என்னென்னு செய்யுங்க, ஊற்றுனா ரொம்ப நல்லாயிருக்கும். தீபாவளியில் இந்த மாதிரி நண்டு வாங்கி நல்லா முந்திரி பருப்பு கூட போட்டு நல்லா ருசியாக சாப்பிடுங்க. ஓகே, ஊற்றிட்டிங்களா? அடுத்தது பாருங்கள், இது என்னன்னா தேங்காய் பால் கொஞ்சமாக. அதனால் நான் திக் பால் ஊற்றுறேன். நல்லா. ஓகே, நண்டு கட்டு ரெடிங்க. இறக்குறப்ப என்ன செய்யுங்க, மல்லி போட்டு இறக்கிக்குங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யலாம், நான் வந்து உப்பு குறைச்சி வச்சுருக்கேன். நான் உப்பு குறைவா சாப்பிடுவோம். வேணும்னா கொஞ்சோண்டு இப்படி தொட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க. ஓகேங்களா? ஓகே, நண்டு பெரட்டல் ரெடி.